நேற்று செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை ஒருங்கிணைத்து கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்திருந்தார். 10 நாட்களுக்குள் இந்த நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என அவர் கெடு விதித்திருந்தார். இந்த சூழலில் இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். செங்கோட்டையன் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த எடப்பாடி பழனிசாமியின் இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எதிர்பார்த்த நடவடிக்கை தான். அதாவது இந்த பிரிந்து போனவர்கள் மீண்டும் சேர வேண்டும் என்கிற அந்த விஷயத்துல எடப்பாடி தொடர்ந்து காட்டிக்கொண்டு வர இந்த கடுமையான ஒரு நிலைப்பாடு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செங்கோட்டையன் சொன்ன போது அது ஒரு கட்சி விரோத நடவடிக்கையாக பார்க்கப்படும் என்பதில் எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனாலதான் முதல்ல கட்சி பதவியை பிடுங்கியிருக்காரு. அடுத்தது இன்னும் ஒரு ஃபர்தரா பேச அவர் கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ இது எதிர்பார்த்ததான். இது செங்கோட்டையனே கூட எதிர்பார்த்துதான் அந்த விஷயத்தை காத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. எடப்பாடியோட அந்த தொடர் நிலைப்பாட்டுல ஒரு பகுதியாக தான் நான் பார்க்கிறேன். இல்ல, இந்த நடவடிக்கை மூலமா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும்னு, என்ன மெசேஜ் அவர் கன்வே பண்றாரு? எல்லாருமே தலைமை ஒரு தீர்க்கமான ஒரு முடிவில் இருக்கு. பிரிந்து போனவர்களை சேர்க்கக்கூடாது, அது ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ யாரையும் சேர்க்கக்கூடாதுன்ற முடிவுல தலைமை தெளிவா இருக்கின்றத பல சந்தர்ப்பங்கள்ல எடப்பாடி தெளிவா சொல்லியிருக்காரு. அதற்கு மாறாக வேண்டுகோள் வைக்கிற எதுவுமே கட்சி விரோத நடவடிக்கைகளாக பார்க்கப்படும். ஸோ அந்த அடிப்படையில செங்கோட்டையன் நேற்று வச்ச விஷயங்கள் கட்சிக்கு உகந்ததாக அல்லது தலைமைக்கு விரும்பாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக அடுத்து என்ன சார் நடக்க போகுது? என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது அதிமுகல ஒன்றும் நடக்காது. அதிமுகல பொதுச் செயலாளராக எடப்பாடி இருப்பார். ஒரு பலவீனமான அதிமுகவா அது மாறிக்கொண்டிருக்கிறது. அது கூட்டணி வச்சிருக்கிற பாஜகவும் அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த கட்சி கூட அந்த இரு கட்சிகளோட கூட்டணிக்கு இதுவரை 3 மாத காலமாகியும் எந்த கட்சியும் கூட்டணி சேரலன்றதும் பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி அதிமுகல இருந்து ஒவ்வொருத்தரா அதிருப்தியாளர்கள் வெளியில வர என்ன ஆகும்னா அந்த மக்களுடைய அந்த மற்ற கட்சிகளுடைய பார்வை, அந்த கூட்டணி பத்தின பார்வை நிச்சயமா மாறுபடும். ஒரு பலவீனமான கூட்டணியாக பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும். அதனால இனிமேல் ஏதோ ஒரு மேஜர் சேஞ்ச் நடந்து வரப்போற டிசம்பர் ஜனவரி மாசத்துல ஏதாவது ஒரு பாஜக ஏதாவது முயற்சி செய்து கூட்டணியை வலிமையாக்கினால உண்டு. இல்லை, இதே இப்ப இருக்கிற நிலைமையிலேயே தேர்தல் சந்திச்சா ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை இந்த கூட்டணி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் விலகி போனவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, விலகி போன செங்கோட்டையனுக்கோ இல்ல ஓபிஎஸ்க்கோ சசிகலாவுக்கோ அவருடைய நோக்கம் என்பது திமுகவை தோற்கடிப்பது என்பதை விட இபிஎஸ்க்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கக்கூடும். ஏன்னா ஒற்றுமையை விரும்பாத இபிஎஸ்ஆ இருக்காரு. கட்சி பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற ஒரு அந்த விடாப்பிடியா இருக்கிறத பார்க்கும்பொழுது அவர்கள் விலகி போனவர்கள் அல்லது விலக்கப்பட்டவர்கள் அல்லது அதிருப்தியாளர்கள் ஒன்று கூடி அவங்க அதிமுக தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு போனோம். அதிமுக நிர்வாகிகள் யாரும் எடப்பாடியை விட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. காரணம் வரப்போற தேர்தல் தான். தேர்தல் போது கட்சி சின்னமும் எடப்பாடிட்டு இருக்கு. அமைப்பு ரீதியா ஒரு அமைப்பை ஒரு கையில் வச்சிருக்காரு. இந்த சூழல்ல எந்த நிர்வாகிகளும் அதை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா தேர்தல் என்பது வெறும் ஓட்டு வாங்குற விஷயம் மட்டுமல்ல, அது பணம் விளையாடும் ஒரு நேரம், தேர்தல் நேரம் என்பது. ஸோ இந்த கட்டத்தில் யாரும் எடப்பாடியை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ விலகி போயிருக்கிற அதிருப்தியா இருக்கிற தலைவர்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து இபிஎஸ் அரசியல் ரீதியாக எப்படி அவரை முறியடிக்கணும் அல்லது எப்படி அவரை பலவீனப்படுத்தணும், எப்படி வழிக்கு கொண்டணும்ன்றதை யோசிக்க வேண்டிய கட்டாயம் இது. ஆக்சுவலா அந்த தருணம் தான் இது. அந்த தருணம் எப்படி யோசிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க, ஒரு அமைப்பு ரீதியா ஒன்று சேர போறாங்களா, இல்ல ஒரு குழு மாதிரி, இப்போ உரிமை மீட்பு குழு மாதிரி அந்த குழுல எல்லாரும் ஒன்று சேருவாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எது எப்படி இருந்தாலுமே எடப்பாடி பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்கிறவரையும் இவங்க யாரையும் அவர் சேர்க்க மாட்டார். மீண்டும் ஒற்றுமைக்கான குரல் யார் கொடுத்தாலும் அவர்கள் செங்கோட்டையனுக்கு என்ன இப்போ நிலை ஏற்பட்டதோ அதே நிலை தான் அவங்களுக்கும் ஏற்படும். ஆனா அதை பத்தி எல்லாம் எடப்பாடி கவலைப்படுற மாதிரி தெரியல. தன் தலைமையில கட்சி பலமா இருக்கிறதா அவர் நினைக்கிறார் அவரு. ஆனால் அது பலமா இல்லைன்றதுதான் கடந்த காலத்துல தேர்தல் சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இருக்கிற நிலையும் யாரும் அவரை நம்பி கூட்டணிக்கு வராத சூழல் இருக்கு பார்க்கும்போது அவங்க பலவீனமா இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா இந்த உண்மையை மட்டும் எடப்பாடி மனம் ஏற்க மறுக்குது. அவருடைய மனசாட்சி மட்டும் ரொம்ப கடுமையான ஒரு செயல்பாட்டை வகுக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். நன்றி சார்.